யாரெல்லாம் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் அத்தனை பேருமே தேசிய ஜனநாயக அணியில் இணைய வேண்டும் என்று தெளிவாக 2 வருடங்களாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பெரும்பாலான கட்சிகள் இணைந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் சில கட்சிகள் வரும். விஜய் அவர்களை கூட நாம் அதற்கு தான் சொன்னோம். எங்க எதிரி அதிமுக இல்ல, பாஜக இல்ல, திமுக தான் ஃபிக்ஸ் பண்றாரு. சமீபத்தில் அந்த தேசிய ஊடகங்கள்ல இருந்து மாநில ஊடகங்கள் வரைக்கும் எல்லாரும் எடுக்கிறதுல ஒரு 20-22% ஓட்டு அவருக்கு வருதுல்ல சார். முதல் தேர்தல் இது ஒரு பெரிய நம்பர் தானே சார். சர்வே இப்போ சொன்னீங்க, அந்த கணிப்பு எல்லாமே என்னை பொறுத்தவரையில் மக்கள் நலன் சார்ந்து இயங்குவாரேயானால் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று அவர் எல்லாருடன் திமுக எதிர்ப்பவர்களும் ஒன்றிணைந்திருக்க வேண்டும். அப்படி இல்லாதனால தான் நான் சொன்னேன் அவருக்கு அரசியல் முதிர்ச்சி இல்லை. ஒருவேளை நீங்கள் கடைசி நேரம் வரைக்கும் ட்ரை பண்ணி அவர் வரலைங்கிறதுனால இப்போ திரும்ப சரி நம்மளும் அவரே அடிப்போம் அப்படின்னு தேர்தல் காலத்தில் போனீங்கன்னா ஒரு சுயேட்சை வேட்பாளர் கூட நான் தான் ஜெயிப்பேன்பாங்க. கூட இருக்கிற 10 பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு அவ்வளோ ஓட்டு வரும், நாங்கள் எல்லாம் பேசிட்டோன்றாங்க. அது ஒரு போதை. எல்லாருமே தாங்கள் தான் வெற்றி பெறுன்னு நினைப்பாங்க. அதனால் அது அந்த மாதிரியான ஒரு போதையில் தான் தாவேகாவும் இருக்கிறது. இந்த போதையை ஊட்டியது யாருன்னா i5 Housing and Properties தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம். வாங்க. கால் 9962557557. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு பாஜகவிலிருந்து திரு நாராயண திருப்பதி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் கௌதம். சமீபத்தில் அதிமுக நீங்கள் குறிப்பாக என்டிஏல இருக்கிற ஆட்கள் விஜயை கடுமையாக விமர்சிக்கிறீங்க. அவர் இன்னமுமே பெரிய அளவுக்கு உங்களை டச் பண்ணல. அதிமுகவை பர்சனலாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனால் நீங்கள் அதிமுகவோட சேர்ந்து ஏன் இவ்வளோ ஃபோர்ஸ் இல்லை கடுமையாக அப்படின்னு சொன்னால் அது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. விமர்சனத்தை அவர்கள் கடுமையாக எடுத்துக்கொண்டால் நாம் ஒன்றும் செய்யணும். ஓகே. அப்போது ஒரு வினைக்கு எதிர்வினை இருக்கத்தான் செய்யும். அது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஒரு தேர்தல் காலத்தில் நாம் எதிரணிகளாக இருந்து செயல்படுவோம் என்று தொடர்ந்து அவர்கள் சொல்லி வருகிறார்கள். நம்மை பொறுத்தவரையில் நமக்கு ஒரே இலக்கு தான், திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான். அப்போது யாரெல்லாம் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் அத்தனை பேருமே தேசிய ஜனநாயக அணியில் இணைய வேண்டும் என்று தெளிவாக 2 வருடங்களாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பெரும்பாலான கட்சிகள் இணைந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் சில கட்சிகள் வரும். விஜய் அவர்களை கூட நாம் அப்படி தான் சொன்னோம். கண்டிப்பாக ஒவ்வொரு கட்சியினுடைய கொள்கைகளும் சில விவகாரங்களில் அவர்களுடைய நிலைப்பாடுகளும் வேறு வேறாகத்தான் இருக்கும். இல்லை என்றால் ஒரே கட்சியாக இருந்து விடலாமே. ஆனாலும் கூட நம்முடைய இலக்குக்கு தடையாக இருப்பார்கள் என்று சொன்னால் உறுதியாக அவர்கள் நம்மை விமர்சித்தால் நாம் பதிலுக்கு விமர்சிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் எழுகிறது. இல்லை அவர் பெரிய அளவுக்கு என்டிஏ கூட்டணியோடைய தான் அஃபெக்ட் பண்ண போகிறாரு. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா போட்டி திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டியை தவிர பாஜக அவங்கள நாங்கள் சீல்லே வைக்கலன்ற மாதிரி தான் விஜய் சமீபத்தில் இருக்கிற பேச்சு. என்னை பொறுத்த வரையில் அனுமானங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. யாருடைய ஓட்டை பிரிப்பார்கள், எப்படி பிரிப்பார்கள், ஏன் பிரிப்பார்கள் என்பதெல்லாம் நாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. நம்மை பொறுத்தவரை தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவானவர்கள். அவர்கள் யார் தோல்வியுடைய வேண்டும் என்று நினைப்பார்கள், யார் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பார்கள். யார் தோல்வியடைய வேண்டுமோ அவர்களுக்கு கடுமையான தோல்வியையும், யார் வெற்றி பெறுவார்களோ ஒரு மிக பெரிய வெற்றியையும் கண்டிப்பாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதனால் இந்த இரு கட்சிகளை தாண்டி நாம் மற்றவர்களை பற்றி பெரிய களத்து எங்க எதிரி அதிமுக இல்ல, பாஜக இல்ல, திமுக தான் ஃபிக்ஸ் பண்றாரு. இல்லைங்க, அதை பற்றிலாம் நம்ம ஏங்க கவலைப்படணும்? அது அவரை போய் கேளுங்க. என்ன கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன். இல்லை அவர் உங்களை ஒரு பொருட்டாவே நினைக்கல. அதுக்காக நாங்களும் அவர் ஒரு பொருட்டாக நினைக்கலையே. அதுதான் இப்போ இவ்வளோ என்ன சொல்லியிருக்கேன். இந்த தமிழகத்தை பொறுத்தவரையில் திமுக அதிமுக தான் பெரும் கட்சிகள். அவர்களுக்கென்று ஒரு வாக்கு சதவீதம் இருக்கிறது. அந்த கூட்டணி இவர்களா அவர்களா என்கிற வரும்பொழுது இதை தாண்டி வேறு ஒரு புதிதாக ஒரு கூட்டணி சாதிக்கும் என்று சொன்னால் அது பாஜக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக தான் இருந்தது. இப்போ இல்லை, இப்போ அதிமுக சேர்ந்திருக்கும். அதனால விஜய் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த. குறைச்சி மதிப்பிடுறீங்களோ அவரை? இல்லை நீங்கள் அதிகமாக மதிப்பிடுறீங்கன்னு நான் சொல்கிறேன். மீடியா விஜய்க்கு அதிகமாக நீங்கள் எக்ஸாசரேட் பண்ணுறீங்க. அவரை ஊதி பெரிதாக்கி அவருக்கான விஷயங்களை நம்ம கவனிக்கிறோம். கௌதம், நகை கடையை திறக்கும் போது கூட நடிகைகளை பார்க்க வருவார்கள் மக்கள்.
அது போலத்தான் விஜய் ஒரு பெரிய நடிகர். சூப்பர். அதில் மாற்று என்னன்னா கருத்தே இல்லை. விஜய் வந்து நடிகரா வரல, அங்க ஒரு அரசியல் தலைவரா போய் நீங்க நிக்கிறாரு. 1000 சொன்னாலும் மக்கள் நடிகராகத்தான் பார்க்கிறார்கள் என்பதைத்தான் நான் சொல்கிறேன். அந்த கூட்டம்னு நீங்க சொன்னதால நான் சொல்றேன். இல்ல சார், அந்த கூட்டமே கூட அவர் மேல இருக்கிற அபிமானத்துல தானே சார் நான் வராங்க. சொல்றேங்க, நானும் கூட அதை பார்க்குறேன். கூட்டம் நடிகர்களை பார்க்க வருவார்கள். ம், அது irrespective ஆஃப் எனி பார்ட்டிஸ். ம், அதனால் இது நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் ஊடகங்கள் எப்படி பேசினாலுமே ம். வாக்கு சதவீதம் என்பது அவர்களுக்கு டிஃபைன் ஆகிருக்குதான்னா இல்லை. ஓகே. அதனால் நாம் அது குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ம், என்னை பொறுத்தவரையில் போட்டி என்பது இரு அணிகளுக்குள்ளே, ம், திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, அதில் பிஜேபி இருக்கிறது, ம். தேசிய ஜனநாயக கூட்டணி, இவ்வளோதான் விஷயமே. அதனால் இது குறித்து பெரிதாக நம்ம அலட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். இல்ல சார், சமீபத்துல ஒரு நேர்காணலில் நிதியமைச்சர் அவர்கள் பேசும்போது கூட விஜய் யாரோட வாக்க பிரிப்பாரு அதெல்லாம் நம்ம பின்னாடி தாங்க பார்க்கலாம், அதான் ஆனா நான் அவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குங்கிறத அக்னாலேஜ் பண்ணி தான் அவங்க பேசுறாங்க. செல்வாக்குன்னா புகழ் இருக்குது, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. அது ஓட்டாக வர மாற்றதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அந்த ஓட்டு எப்படிப்பட்ட ஓட்டு, யாரையாவது அது தாக்குமா அல்லது வெற்றி பெறக்கூடிய வகையிலான ஒரு ஓட்டாக இருக்குமா, இதெல்லாம் நமக்கு தெரியாது. எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் பேசக்கூடிய. சார், சமீபத்தில் நிறைய நம்ம கருத்து கணிப்புகளை ஆதாரத்துக்கு எடுத்து பேசுகிறோம். சமீபத்தில் வந்து அந்த தேசிய ஊடகங்கள்ல இருந்து மாநில ஊடகங்கள் வரைக்கும் எல்லாரும் எடுக்கிறதுல ஒரு 20-22% ஓட்டு அவருக்கு வருது இல்லை சார். முதல் தேர்தலில் இது ஒரு பெரிய நம்பர் தானே சார். அது யாரோட பாதிக்கிறாருங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா. நான் திமுகவையோ யாரையுமே குறை சொல்லிட்டே வரல. யாரை சொல்லிட்டு இருந்தேன்? ஊடகங்களை தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறமா நீங்கள் உங்கள் வியாபாரத்திற்காக நீங்கள் ஒரு பாம்புக்கேரி சண்டையை போல ஊடகங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. நான் அதை தவறு என்று சொல்லவில்லை, அது உங்களுடைய வியாபாரம். அந்த வியாபாரத்தை நீங்கள் தேர்தல் வரைக்கும் அந்த வியாபாரம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் என்பதற்காக நான் அந்த வலையிலே போய் சிக்க நான் விரும்பவில்லை. என்னை பொறுத்தவரையில் நீங்கள் சொல்கிற இது அத்தனையுமே இந்த சர்வே இப்போ சொன்னீங்க, அந்த கணிப்பு எல்லாமே என்னை பொறுத்தவரையில் சரியானவையாக இருக்குமா என்பது எனக்கு தெரியவில்லை. அது ஒரு திட்டமிடப்பட்ட வர்த்தகத்திற்காக செய்யக்கூடிய விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். இல்லை சார், நிறைய நம்ம இதுக்கு முன்னாடியான கருத்து கணிப்புகளும் நிறைய உண்மையாக வந்திருக்கு, அப்படியே அக்யூரேட்டாலாம் வந்திருக்கு. அது கொடுத்த ஊடகங்கள் தேசிய ஊடகங்கள் தானே. நீங்கள் அது எப்போ சொல்லணும்? நீங்கள் சொல்கிறது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை நீங்கள் சொல்கிறத நான் ஓரளவுக்கு அது கூட சில சமயம் மாறி இருக்குது. ஆனால் தேர்தலுக்கு 2 மாதம் 3 மாதங்களுக்கு முன்பே இதெல்லாம் எப்படி துவங்கியது? கடந்த ஒரு 4-5 வருடங்களாகத்தான் இது வருகிறது. 6 மாதத்துக்கு முன்னால், ஒரு வருஷத்துக்கு முன்னாலே இன்னைக்கு தேர்தல் இருந்தால் யார் முதலமைச்சர், இதெல்லாம் அவசியமே இல்லாது. ஒரு வருடத்துக்கு யார் முதலமைச்சர் யார் பிரதமர் என்று எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நீங்கள் ஊடகங்கள் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், நான் மறுபடியும் சொல்லுவேன், வியாபாரம் இல்லை என்று யாராலும் மறுக்க முடியாது. சார், மக்களோட மனநிலையை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுல என்ன? நீங்கள் யார்? நான் தான் கேட்குறேன். மனநிலையை நீங்கள் பண்ணீங்க, நான் ஒன்றும் உங்களை வேணான்னு சொல்லி. ஆனால் என்ன வந்து அதை நீங்கள் கேள்வி கேட்கும்போது நான் வந்து அது இல்லைங்க, அது வேஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ஏன் நான் சொல்லக்கூடாதா? எனக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை எனக்கு இல்லையா? கருத்துரிமை எனக்கு இல்லை சார். என்னன்னா இப்போ வந்த கட்சி ஒரு 2 வருஷம் முடிஞ்சு 3வது வருஷம் தொடங்குற கட்சி கூட உங்க கூட்டணியை ஒரு பொருட்டாவே மதிக்கல சார். அவங்க திமுக தான் எதிரின்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க ஏன் அதை அப்படி நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நம்பர்ஸ்ல இருந்து மக்கள் கூட்டம். கௌதம், நான் என்ன சொல்றேன், இப்போ நீங்க சொன்ன அதே வார்த்தை, இப்போ தொடங்கின கட்சி, இப்போ 2 வருஷம் கூட ஆகல, அதையும் போய் இவ்வளவு பெருசா பில்டப் கொடுக்குறீங்க. ஏன்னா அவருக்கு பின்னாடி இருக்கிற அந்த செல்வாக்கு தான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அவ்வளவுதான். அந்த கூட்டத்துல நீங்க பொருட்டாவே சார், மதிக்கல. கூட்டம் வேணாம் சார். திருப்பி கூட மெரினா பீச்சில் போய் பாருங்க, கூட்டம் நிறைய இருக்கும். பீச் பார்க்க வருவாங்க, அதுக்காக பீச் ஓட்டர் போடுவாங்க. அரசியலை முன் வச்சு வராரு, ஒரு அரசியல் மேடையா தான் கூட்டமா மாத்துறாரு. அத்தனையுமே நாம வந்து சிரஞ்சீவி முதற்கொண்டு பல விஷயங்கள்ல பல பேரை நம்ம பார்த்தோம். நம்மை விட அதிகமாக சினிமா மோகம் பிடித்தவர்கள் ஆந்திர மாநில மக்கள் நாம் பார்த்துருக்குறோம். அதனால் இதுக்கெல்லாம் பெரிய நீண்ட வரலாறே இருக்கிறது. எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது அப்படின்றது தான் உண்மை. ஆனால் நான் வந்து அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. விஜய் நான் வந்து கண்டிக்கவில்லை, தாராளமாக அரசியலுக்கு வரட்டும். ஆனால் அவருடைய மக்கள் நலன் சார்ந்து இயங்குவாரே ஆனால் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று அவர் எல்லாருடன் திமுக எதிர்ப்பவரோடு ஒன்றிணைந்திருக்க வேண்டும். அப்படி இல்லாதனால தான் நான் சொன்னேன் அவருக்கு அரசியல் முதிர்ச்சி. இல்லை, ஒருவேளை நீங்கள் கடைசி நேரம் வரைக்கும் ட்ரை பண்ணி அவர் வரலங்கிறதுனால இப்போ திரும்ப சரி நம்மளும் அவரே அடிப்போம் அப்படின்னு இப்போ யாருமே விஜய் குறித்து அதிமுகவாக இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும் சரி,
நாங்கள் விஜய் குறித்து எந்த விதமான ஒரு விமர்சனத்தையும் முன்வைக்கவில்லை. ம். ஆனால் அவர்கள் முன்வைப்பார்களே ஆனால் நாம் வந்து திருப்பி பதிலடி கொடுக்க வேண்டியது எங்களுடைய இல்ல கடமை. சார், இதுக்கு முன்னாடியே உங்க கொள்கை எதிரின்னு உங்களை சொன்னதுப்போ கூட நீங்க பெருசா ரியாக்ட் பண்ணலையே. நீங்கள் புரியாத பேசுறீங்களே, தாராளமாக இருக்கட்டுங்க. என்னுடைய கொள்கையை அதிமுக ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் சார், இவ்வளவு கொஞ்சம் நாளா நம்ம அதை புரிஞ்சுங்க. ரியாக்ட் பண்ணல. நான் சொல்றது புரிஞ்சுங்க. என்னுடைய கொள்கையை அதிமுக ஏற்றுக்கொள்ள முடியாது. அதிமுக கொள்கையை பாஜக ஏற்றுக்கொள்ள முடியாது. காங்கிரஸ் கொள்கையை திமுக ஏற்றுக்கொள்ள முடியாது. திமுக கொள்கையை கம்யூனிஸ்ட் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனாலும் எப்படி ஒன்றா இருக்கிறாங்கன்னா தேர்தல் கூட்டணி. தேர்தல் கூட்டணி இவ்வளோதான் விஷயமே. அப்போ அந்த தேர்தல் கூட்டணி, அதனால தான் என்னுடைய கொள்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை பற்றிலாம் நமக்கு கவலை இல்லை. ஆனால் நாம் சொல்வது என்னன்னா, தேர்தல் காலத்தில் திமுகவை வீழ்த்த வேண்டும், மக்களுக்காக அந்த கூட்டணி இருக்க வேண்டும் என்று தான் நாம் சொல்கிறோம். அதை இவர் ஏற்றுக்கொள்ள மனமில்லை என்று சொன்னால், இப்போ திமுகவிற்கு எதிரான வாக்குகள் வந்து ஒரு 2%, 4%, 8%, இல்லை ஊடகங்கள் சொல்வது போல எப்படியா போனாலுமே அது திமுகவுக்கு எதிரான வாக்குகளாகத்தான் இருக்க வேண்டும். அதிமுகவுக்கு ஆதரவான அல்லது எதிரான வாக்குகளாக இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. ஆனால் என்னை பொறுத்தவரையில் தமிழக மக்கள், மீண்டும் சொல்கிறேன், எந்த குதிரை ஜெயிக்குமோ அந்த குதிரையில தான் பந்தயம் கட்டுவாங்க. ஆனால் பொம்மலாட்ட குதிரை மீது பந்தயம் செலுத்த மாட்டார்கள். நீங்க என்ன சார், நான் என்ன பண்ண முடியும்? அதை அப்படிதான் பாக்குறீங்களா? பொம்மலாட்ட குதிரையா தான் பாக்குறீங்க? ஆமாம், வேற என்ன சொல்கிறீங்க? ஓடுற குதிரை அது திமுக அதிமுக தான் ஓடும் குதிரை. பந்தயத்தில் இருக்கிற குதிரை அதுதான், வேற எதுவும் இல்லை. 3 லட்சம் நிர்வாகிகளை போட்டிருக்காங்க சார். 3 லட்சம் அப்ப நிர்வாகிகள் அப்படின்னா மட்டும் நீங்க என்ன சார். சொல்றீங்கம்மா? அதிமுக 3 லட்சம் நிர்வாகி இல்லைன்ற, இல்ல, பிஜேபியில் இல்லைன்ற, நான் என்ன சொல்றேன்னா, திமுக இல்லைன்ற. இல்ல என்னன்னா, இப்ப ஆரம்பிச்ச கட்சி இவ்வளவு ஒரு வலுவான கட்டமைப்போட வராங்க சார் களத்துக்கு. நான் என்ன சொல்றேன், வரட்டுங்க, அதாங்க ஜனநாயகம், வரட்டுங்க. நாம ஒன்றும் தவறு சொல்லி, நீங்க என்ன, நான் ஏதோ தவறு சொல்ற மாதிரி, நான் குறையே சொல்ல இல்ல, தவறு. அவரே மேடையில ஆனால் மக்கள் வாக்களிப்பார்களா என்றால், மக்கள் இப்படி ஒரு சூழ்நிலையில வாக்களிக்க மாட்டார்கள். ஏனென்றால் யார் வரக்கூடாது என்று மக்கள் நினைக்கிறார்களோ அவர்கள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வலுவான ஒரு கூட்டணி. சரி, அப்படியே மக்கள் உங்க வந்துவிடக் கூடாதுன்னு திமுக நினைச்சா கூட ஏன் என்டிஏ ஓட்டு போடணும்? ஆப்ஷன் தான் விஜய் ஓபன் ஆயிருக்கு. அதான் ஜெயிக்கிற கூட்டணி. எப்படி சொல்றீங்க? ஏன்னா இங்க பாஜக எதிர்ப்பு மனநிலை தமிழகத்துல ஒரு பெரிய ரோல் ப்ளே நான் பண்ணுது. எப்படின்னு சொல்றேங்க, நான் வந்து பிஜேபின்னு சொன்னேன்னா என்டிஏ கூட்டணி தான் சொன்னீங்க. சரியா? அதுதான் எப்படின்னு சொல்றேங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்கிறாங்க. திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் அதிமுகவினுடைய பலம் கண்டிப்பாக தேவை. திமுகவுடைய பலவீனம் அதிமுகவுடைய பலம். ஸோ அதனால் உறுதியாக மக்கள் வந்து ஜெயிக்கிற கூட்டணிக்கு தான் வாக்களிப்பார்கள் என்பதைத்தான் நாம் சொல்லலாம். அந்த சினாரியோலாம் மாறிடுச்சு இந்த எலெக்ஷன்லன்றாங்க. இந்த எலெக்ஷன்ல அப்படியான இல்ல. திமுக வேணாம்னா அதிமுக, அதிமுக வேணாம்னா திமுக, அந்த மாதிரி சொல்றது ஆதவர்ஜுனா சொல்றாரு சார். ஆதவர்ஜுனா சொல்றாரு சார். அந்த கட்சிக்காரர் அப்படி தான் சொல்லுவார். இதெல்லாம் கதையாக இருக்காது. நான் யார் தான் என் கட்சி ஜெயிக்காதுன்னு யாரும் சொல்லுவாங்க, நான் உட்பட யாராக இல்லை. அவரு ஒரு பொலிட்டிக்கல் இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. தேர்தல் காலத்தில் போனீங்கன்னா ஒரு சுயேட்சை வேட்பாளர் கூட நான் தான் ஜெயிப்பேன்பாங்க. கூட இருக்கிற 10 பேர் சொல்லுவாங்க, உனக்கு அவ்வளோ ஓட்டு வரும், நாங்கள்லாம் பேசிட்டோன்றாங்க. அது ஒரு போதை. எல்லாருமே தாங்கள் தான் வெற்றி பெறுன்ற நினைப்பார்கள். ஓகே. அதனால் அந்த மாதிரியான ஒரு போதையில் தான் தாவேகாவும் இருக்கிறது. இந்த போதையை ஊட்டியது யாருன்னா மீடியா. அதுதான் எவ்வளோ நேரம் சொல்லியிருக்கிறது. போதையில் இருக்குன்றீங்களா? ஒரு மமதை, வெற்றி மமதை இருக்கலாம், தவறு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் என்ன மீடியா வந்து விஜய் ஒரு பெரிய பிம்பமாக ஆக்கி விட்டீர்கள். அந்த மாதிரி இல்லைன்றது தான். நான் அதற்காக விஜய் ஒன்றுமே இல்லை அப்படிலாம் நான் சொல்ல, நான் கிரிட்டிசைஸ்லாம் செய்யலை. ஆனால் நீங்கள் நினைக்கிற அளவிற்கு ஒரு நீங்கள் சொன்னது போல் 2 வருடங்களில் துவங்கிய ஒரு கட்சி அப்படியே ஒரு ஆட்சியை பிடிக்கும்னா நினச்சா அது உங்களுக்கு, ஏன்னா தேர்தலுக்கு பலவிதமான யுக்திகள் வேண்டும். வெறும் பணபலமும் வேண்டும், அதே மாதிரி தொண்டர் பலமும் வேண்டும், கட்டமைப்பும் வேண்டும், கொள்கை பலம், கட்டமைப்பு, எல்லாவற்றை விட மக்கள் மனதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை வேண்டும். அதனால் இதில் வந்து பல மைனஸ் வந்து தாவேகாவில் இருக்குது. குறிப்பாக வேட்பாளர்கள். நீங்கள் அந்த வேட்பாளர்கள் தேர்வு அப்படின்னு வரும்பொழுது அது கிடையாது. தைரியமாக அவங்க 100 ரூபாய் கட்டி வேட்புமனு கொடுங்கன்றாங்க. இவ்வளோ பேர் வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் அப்படி தமிழகத்தில் நடந்ததே இல்லை. பாருங்க, அரை மணி நேரத்தில் 10,000 மனு விற்பனையாக இருக்குன்னு என்ன சொல்கிறேன். இதெல்லாம் வந்து ஒரு புதிய கட்சிக்கே உண்டான ஒரு ஆர்வத்தில் செய்கிறாங்க. நான் வந்து அதெல்லாம் கிரிட்டிசைஸே பண்ண மாட்டேன். யாரோ கூட சொன்னார்கள் 10,000 ரூபான்னு வச்சு பாருங்கள், சமூக ஊடகங்கள் யாரோ போட்டிருந்தாங்க.
நீங்கள் 10,000 ரூபான்னு வச்சு பாருங்க. அதுதான் சொல்கிறேன். அப்போது அங்கே கட்டுக்கோப்பு இல்லை என்பது தானே பொருள். ஒரு தொகுதியில் வந்து ஒரு 200 பேர் 300 பேர் போய் நான் நாமினேஷன் போடுறாங்கன்னு சொன்னால் கட்டுப்பாடு இல்லாத ஒரு கட்சியாகத்தான் அதை பார்க்க முடியும். அது நீங்கள் ஒரு டெமோக்ரஸியாக பார்க்கலையா? இல்லை யார் வேணாலும் போட்டி போடலாம், இல்ல, யாருக்கு வேணாலும் விருப்பம் கொடுக்கலாம், நீ அப்படி டெமோக்ரஸி அப்படின்னு சொன்னால் டெமோக்ரஸின்னு சொன்னால் அப்போ வந்து கட்டுப்பாடு இருக்கக்கூடாதுன்னு அர்த்தமாயிடாது. புரிஞ்சுங்க. ரியல் மீனிங் ஆஃப் டெமோக்ரஸி என்ன அப்படின்றத பார்க்கணும். இப்போ ஒரு 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 தொகுதியில் நாங்கள் 100 பேர் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்போ எல்லாருமே தலைவராகிடலாமே. டெமோக்ரஸின்றது அது இல்லை கௌதம். அவரவர்களுக்கு அப்போ கவுன்சிலராக இருக்கவங்க கூட எம்எல்ஏக்கு போட்டி போடலாம். அப்போ எம்பியாக இருக்கிறவங்க வந்து கவுன்சிலருக்கு போட்டி போடுவாங்களா? தேர் ஷுட் பி எ சிஸ்டம். அப்போ இதை நீங்கள் டெமோக்ரஸி அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் இஸ் நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ரொம்ப டைட் ரோப் ஆக்சுவலாக. ஆனால் அந்த டெமோக்ரஸியோட அந்த இடையோடு பார்த்தீங்கன்னா டிசிப்ளின், கட்டுப்பாடு, ஒரு கட்சியினுடைய அமைப்பு, இது எல்லாமே அதில் தான் வரும். சார் நீங்கள் 100 பேர் இல்லை, ஒரு தொகுதிக்கு 1000 பேர் கூட விருப்பம் மனு கொடுங்க, ஆனால் ஒருத்தர் தான் வேட்பாளர். அது அந்த கட்சியோட தலைமை முடிவு எடுக்குது. நீங்கள் பாருங்களேன், நீங்கள் அதுதாங்க இந்த சிஸ்டமே, டெமோக்ராட்டிக் சிஸ்டமே எப்படி இருக்கும்னு சொன்னால் வேட்பு மனு இந்த போட்டி போட வேண்டும் என்று விரும்புபவர்களே கூட அந்த கட்சியே தயார் செய்யும் வித்தின் த சிஸ்டம். அந்த சிஸ்டத்துக்கு பேர் தான் கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பு இல்லை என்பதை தான் இது குறிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த ஆங்கிள் எப்படி கொண்டு வரீங்களா? ஸோ அப்போ நான் உண்மையாக சொல்கிறேன். அப்போ நீ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தாவேக்கா எங்களுக்கு ஒரு பொருட்டு இல்லைன்றீங்க. பொருட்டு இல்லை அப்படின்னு சொல்ல த்ரெட்டு இல்லைன்னு நான் சொல்கிறேன். த்ரெட் இல்லை, பொருட்டு இல்லை. நான் வந்து உதாசீனப்படுத்த விரும்புகிறேன். யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம்ன்ற கொள்கையுடையவன் தான். அவர்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் எங்களுக்கு ஒரு பெரிய த்ரெட் இல்லை, அவ்வளோதான் விஷயம். நான் வேற ஒன்றும் சொல்ல. i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.